எந்த படத்தையாவது ஒரு பயத்தோட அணுகியிருக்கீங்களா? சார் எல்லா படத்துக்கும் ஆல்மோஸ்ட் போய் சேர்ற வரைக்கும் அது இப்போ கூட தலைவன் தலைவி பண்ணேன் சார். ரொம்ப பயந்து தான் போனேன். நான் பாண்டியராஜ் சார்கிட்ட சொல்லிட்டு போனேன், சார் நல்லா நடிப்பெல்லாம் நம்பி என்னை கூட்டின்னு போகாதீங்க சார், கொஞ்சம் டைம் ஆகும் சார். ஆனால் முடிஞ்ச நடிப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை சார், அவர் சிலருடைய ரைட்டிங்ஸ் வந்து பயமுறுத்தும் சார். நம்ம எக்ஸாக்டாக நம்ம டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுத்து டச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் சார். அதனால் இப்போ வெளியே நம்மளை பற்றி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அந்த எதிர்பார்ப்பில் வந்துட்டு அதை ஆஃப் ஆகிடக்கூடாதுல்ல, அந்த பயம் தான் எனக்கு இருக்கும். மற்றபடி அதை ரீச் பண்ணுற வரைக்கும் என் டைரக்டர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் படம் பண்ணணும், அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ணணும். எனக்கும் அது கேரக்டர் புரியணும். அது ஒரு புரியறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் 90s இந்த ஏஸ்லேயும் எனக்கு அது இருந்தது. ஏஸ்லேயும் ஆமாம். இல்லை ஜென்ரலாக போகும்போது அவங்களுக்கு சார், அவங்க இப்போ நான் 10 படம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் சார், அவங்க ஒரு படத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அதை பற்றின எல்லாமே நல்லா தெரியும், நமக்கு அது தெரியாதுல்ல. அங்கே போனதுக்கப்புறம் தானே நமக்கு ஏற்கனவே கதையை கேட்டிருப்போம், படிச்சுட்டு போயிருப்போம். பட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தானே தெரியும் அது என்னவா வருது, ஒர்க் அவுட் ஆகுதா, எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம என்ன ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு, இந்த கோரியோகிராஃபில் உட்காரமா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ எந்த பயம் தான் சார், போய் செட் ஆகிற வரைக்கும் அது இருக்கும் சார். சம்மர் வந்தாச்சு, வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.